ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய கோழி பண்ணையில் வந்து ப்ராஃபிட் இருக்கா இல்லை லாஸா, நான் என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் சந்திச்சிருக்கேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி டைப் ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன மாதிரி பர்பஸ்க்கு வந்து கோழி வளர்க்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கறிக்காக வளர்க்குறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி வந்து ஓகே, இல்லை நம்ம முட்டைக்காக வளர்க்க போகிறோம் அப்படின்னா சோனாலி அந்த மாதிரி கோழிகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா செட்டப். நம்ம வந்து கோழி வளர்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து செட்டப் வேணும். ஏன்னா வெளியில் மானாரியாக விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து ஒரு கூண்டு ரெடி பண்ணிவிட்டு, இப்போ நம்ம மேய்ச்சலில் விடுறோம் அப்படின்னா மேய்ச்சலில் விடலாம். ஒரு 10 கோழி அப்படின்னா மேய்ச்சலில் விடலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுற்றி வந்து இந்த வலையை போட்டுட்டு மேலே வந்து வாலிபால் நெட்டு, வாலிபாலாக ஃபுட்பால் அந்த நெட்டு வந்து நான் மேலே போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிற கோழி வந்து எகிரி வெளியே வந்துடும். ஸோ அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக அந்த நெட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ சேஃபாக வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கோழியும் வந்து சேஃபாக இருக்கும். அதுக்கு தான். அடுத்தது வந்து டெய்லி கேர். நம்ம வந்து கோழியை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கோழி கூட இருந்தோம் அப்படின்னா கோழிக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் டெய்லியும் வந்து கோழி கூட வந்து ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ இருந்து கோழிகளை வந்து பாருங்கள், ஏதாச்சும் கோழி வந்து நோய்வாய்ப்படுதா அப்படின்ட்டு. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், கோழியும் வந்து சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீட் வாட்டர் வந்து வைக்கும்போது க்ளீன் பண்ணி தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா அது மூலயமாவும் நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வைக்கிற ஃபீட்லேயும் கவனமாக இருங்க, நம்ம வைக்கிற வாட்டர்லேயும் கவனமாக இருங்க, நம்ம வைக்கிற பாத்திரத்துலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எக் சேல். ஆக்சுவலாக வந்து என்னோடய கோழிங்க வந்து டெய்லி ஒரு 10 முட்டை போட்டுரும். அந்த 10 முட்டையை நான் கலெக்ட் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் வந்து வெளியில் கடையில் போட்டுருவேன். அப்படி இல்லைனா தெரிஞ்சவங்களுக்கு யாராச்சும் கொடுத்தே வந்து காலி பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் 1 வீக் முட்டையை மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து அப்படியே சேல் பண்ணிகிட்டே இருப்பேன். இது மூலயமா வந்து எனக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து அதை எழுதி வச்சுருக்கேன். நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு 20 நாளில் வந்து நான் ஏர்ன் பண்ணேன். வெறும் எக்கில் ஏர்ன் பண்ண காசு மட்டும் இவ்வளோ. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழி வந்து கண்டிப்பாக வளர்க்கலாம். என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா மொத்தமே செத்துரும் நம்ம வந்து அதுக்கு கவனிக்கலை அப்படின்னா. ஸோ வந்து கொஞ்சம் அதில் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடிக்கடி வேக்சின் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வேக்சின்ஸ் இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. நானும் வந்து என்னோடய கோழிக்கெல்லாம் போட்டேன். இப்போ வந்து ரீசெண்டாக பறவை காய்ச்சல் பரவுது அப்படின்றதுனால நம்மளோட கோழிக்கெல்லாம் வந்து அந்த பறவை காய்ச்சல் அந்த வேக்சின் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஒரு சில மருந்துகள் இருக்குது, அதை வந்து வாங்கி போடலாம். ஓகே, எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து நாட்டு மருந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கான செயல்முறைகளும் வந்து நிறையவே இருக்குது. அதையும் பார்த்து பின்பற்றி நம்ம கோழிகளை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாட்டுக்கோழி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.